ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் நற்செய்தி எழுப்புதல் ஊழியத்தின் சார்பிலே இந்த அன்பை வாழ்த்துதலையும் கொண்டு வருகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக இந்த செய்திகளை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நிச்சயமாக இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் விசுவாசித்து நீங்கள் இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. இந்த வார்த்தையில் தான் ஆண்டவராகிய இயேசு கர்த்தர் இருக்கிறார். இந்த வார்த்தையின் மூலம்தான் தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறார். இந்த வார்த்தையில் அவ்வளோ வல்லமை இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் வந்த பொழுது அவர் ஒவ்வொரு காரியத்திலும் அவர் அந்த தன்னுடைய ஆண்டவராக தேவன் அவர் கொடுத்த வார்த்தைகளை கொண்டு தான் ஜனங்களுக்கு ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டிருக்கிறார். இந்த நாளிலே நமக்கும் அப்படியாக இந்த நாளில் நல்ல வார்த்தைகள் மூலமாக தேவனுள்ள வார்த்தைகள் அது நமக்கு என்ன செய்கிறது, நம்மை பலப்படுத்துகிறது. விசேஷமாக இன்றைக்கு இந்த செய்தியில் அந்த ஆண்டு சொல்கிற நமக்கு கர்த்தர் நமக்காக வழக்காடுவார். நமக்காக வழக்காடுகிறவங்க இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கு ஒரு வழக்காடுகிறவங்க யார் உண்டு? ஜட்ஜுகள், அட்வொகேட்டுகள், வக்கீல்கள். நம்ம என்ன செய்கிற உலக வழக்குகளுக்கு வைக்கிறோம். ஆனால் நமக்காக எல்லா காரியத்துக்கும் நமக்காக வழக்காடுகிறவர் ஆண்டவராகிய இயேசு ஒருவர் தான். அவரை மாத்திரம் நம்ம உறுதியாக கையில் வச்சுருந்தோன்னா நம்ம உள்ளத்தில் வைத்திருக்கும் பொழுது நிச்சயமாக அவர் நமக்காக யாவையும் என்ன செய்வார், செய்து முடிப்பார். ஆகவே இங்கே ஒரு நல்ல சந்தர்ப்பம். அநேக காரியங்கள் நம்ம வேதத்திலே அவர் நமக்காக வழக்காடுகிறதை குறித்து பார்க்கிறோம். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 23வது வசனம் விதமாய் சொல்கிறது, ஏழைகளுக்காக அவர் வழக்காடுகிறவர். ஏழைகளுக்காக வழக்காடுகிற தேவன். ஏழையாக இருக்கிறான் என்று ஏழையை கொள்ளையிடாதே, சிறுமையானவனை நியாய ஸ்தலத்திலே உபத்திரப்படுத்தாதே. கர்த்தர் அவர்களுக்காக வழக்காடி அவர்களை கொள்ளையிடுவருடைய பிராணனை கொள்ளையிடுவார். அவங்கள யார் கொள்ளையிடுறாங்களோ, அந்த ஏழைகளுக்கு விரோதமாக யார் வழக்கு உருவாக்கி அவங்களுக்கு கிடைக்கிற கொஞ்சம் இதையும் எடுத்துக்கொள்கிறாங்களோ அவங்களோட கர்த்தர் நிச்சயமாக வழக்காடி அவர்களுக்கு என்ன செய்வாராம், அவங்களுடைய பிராணனை கொள்ளையிடுவாராம். இப்போ எவ்வளோ நல்ல யுத்தங்கள் பாருங்கள். நாம் ஒன்றும் செய்ய வேண்டாம், நமக்காக அவர் எல்லாவற்றையும் என்ன செய்கிறார். நம்ம எந்த வக்கீல்கிட்டையும் போக வேண்டாம், எந்த ஆட்களையும் நம்ம ஜாமீனுக்கு கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. கர்த்தர் மாத்திரம் நம்ம வழக்குகளையும் நம்ம வாதுகளை எல்லாவற்றையும் அவர்கிட்ட சொன்னால் போதும், அவர் நமக்காக வழக்காடுவார். அதற்காக தான் ஏசாயா 58ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா 2 கூட்டத்தார் இருக்கிறாங்க ஜெபம் பண்ணுறதுக்கு. ஒரு கூட்டத்தார் அவங்க என்ன செய்கிறாங்க, வழக்குக்கும் வாதுக்கும் உபவாசித்து ஜெபம் பண்ணுறாங்க. ஆனால் இன்னொரு கூட்டத்தார் அதில் அதே அதிகாரத்தில் 58ஆம் ஏசாயா 58 6, 7, 8 வசனங்களை பார்க்கும் பொழுது அவங்க தங்களுடைய பாவங்களெல்லாம் அறிக்கையிட்டு என்ன செய்கிறாங்க, அக்கிரமத்தின் கட்டுகள் அவிழ்க்கப்படணும், நெருக்கப்படுகிறவர்களை என்னெல்லாம் உபவாசித்து எப்படி உபவாச ஜபங்களில் நம்ம கேட்கணும், எது நமக்கு ஜெயம் கிடைக்கும், எதில் நமக்கு ஆண்டவர் நமக்காக இது பண்ணுவார்ன்றதெல்லாம் கிளியராக இருக்குது. இப்போ இன்றைக்கு நம்ம ஆண்டோடைய கரத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தப்பா, எனக்காக நீர் வழக்காடும், எனக்காக நீர் என்ன செய்யும், பேசும். எனக்கு பேச வராது. எனக்கு யாராவது எதுவும் சொன்னாங்கன்னா எனக்கு அழுக தான் வரும். எனக்கு சண்டை போடுறது எனக்கு அவங்க பேசுறதுக்கு என்னால் சரியாக பதில் கொடுக்க முடியாது. அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. பொய் சொல்லி அவங்களே தான் ஜெயிச்சுட்டு போகிறாங்க. நம்மளை மேலேயே எதுவும் பேச விடாமல் நம்மளை தடை செய்கிறாங்க. அப்போ இன்றைக்கு ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்காக என்ன செய்யுங்க, ஏழைகளுக்காக வழக்காடுகிறவரே, நீர் எனக்காக வழக்காடும் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் போகும்போது அவர் நமக்காக வழக்காடுகிற தேவனாக இருக்கிறார். அடுத்தது நீதிமொழிகள் 23:11வது வசனம் சொல்கிறது, பூர்வ எல்லை திக்கற்றவர்களுக்காக வழக்காடுவாராம். திக்கற்றவர்கள் முதல்ல ஏழைகளுக்காக வழக்காடுகிறோன்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் திக்கற்றவர்களுக்காக வழக்காடுவார். அப்போ பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே, திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை அபகரித்து கொள்ளாதே. அவருடைய மீட்பர் வல்லவர், அவர் உன்னுடனே அவர்களுக்காக வழக்காடுவார். அப்போ நம்ம கூட இருந்து அவர் நமக்காக என்ன செய்வாராம், வழக்காடுவார். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்ய வேண்டாம், அவங்கக்கிட்ட போய் நம்ம எதிர்த்து இருக்க வேண்டாம். திக்கற்றவர்கள் என்று சொல்லும் பொழுது தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைங்க தான், அவங்களுக்கு யாருமே இல்லை. நம்ம அவங்களுக்கு விசாரிப்புக்கு அவங்களுக்கு பேசுறதுக்கு யாரும் இல்லை. அவங்ககிட்ட தான் என்ன செய்வாங்க, குடும்பத்தார் எல்லாம் ஒரு சகோதரன் என்னிடத்துல வந்து சொன்னாங்க, அம்மா எனக்கு எங்கள் அப்பா அம்மா சின்ன வயசுலேயே எங்கள் வீட்டில் நாங்கள் 3 பேர் எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க, அவங்க 2 பேருமே சூசைட் பண்ணிட்டாங்க.
எங்களை கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டாங்க. அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் சொத்து சுகங்கள்லாம் இருந்தது. ஆனால் அவங்க கூட பிறந்தவங்க எல்லாருமே அதை என்ன செய்துட்டாங்க, ஒன்று கூட எங்களுக்கு கிடைக்காம எங்களை வெறுமையாக விட்டுட்டாங்கம்மா. நாங்கள் அப்படியே நாங்கள் ஹாஸ்டலில் இருந்து நாங்கள் எப்படியே படித்து வளர்ந்து அந்த ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்து இன்றைக்கி அந்த பிள்ளைங்க எல்லாருமே நல்லா ஆசீர்வாதமாக எங்களுடைய சபையில் இன்னும் அந்த பிள்ளைங்க நல்லா ஊழியம் செய்து கர்த்தர் நல்லா அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து நல்லா உயர்த்தி வருகிறார். அவர்களுக்காக அவங்க இன்னும் யார்ட்டையுமே சண்டை போடல. அவங்க சொன்னாங்க, நாங்கள் எங்களுடைய நிலங்கள் அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, எங்கள் சொந்தக்காரங்க தான் வச்சுருக்குறாங்க, அட்லீஸ்ட் எங்களுக்கு ஏதாகிலும் கொஞ்சம் கொடுக்கலாமா இருந்தது. ஆனால் எங்கள் அப்பா அம்மா இதில் எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் அதுக்காக நாங்கள் வழக்காடலை, நாங்கள் ஒன்றும் செய்யலைன்னு. அப்பா அம்மா யாருமே கிடையாது. இந்த பிள்ளைங்களுக்கு எந்த ஒரு சோர்ஸும் கிடையாது. அவங்களுடைய கைகளின் பிரயாசங்கள் ஒன்று தான். அவங்க கர்த்தரை சார்ந்து இருக்கிறாங்க. கர்த்தர்கிட்ட தான் அவங்க வழக்குகளெல்லாம் சொல்லி அவங்க கடந்து வர்றாங்க. அப்படி தான் இந்த நாட்களில் இல்லை அநேக பிள்ளைங்க, ஏழைகள், திக்கற்றவர்கள், விதவைகள், இவங்க எல்லாருமே நமக்காக வழக்காடுகிற ஒருவர்னா அது ஆண்டவராக இயேசு ஒருத்தர் தான். நீங்கள் இந்த நாளில் நம்ம யாராக இருந்தாலும் சரி, இந்த ஒளிபெருக்கின் மூலமாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாக யாராகிலும் வழக்கு தொடுத்துருக்குறாங்களா, வழக்கு போட்டிருக்கிறாங்களா, உங்களால் பணம் இப்போ செலவு பண்ண முடியல, உங்களுக்காக கணவன் மனைவி பாருங்கள், நல்லா கவனமாக நம்ம கேட்கும்போது அழகான வீடுகளில் நல்ல பிள்ளைங்களை படிக்க வைத்து திருமணம் செய்து கொடுத்து அவங்கள கடைசியில் அவங்கள என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் வருஷத்தில் ஒரு குழந்தை பிறந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏதாவது பிரச்சனைகள் வந்து என்ன பண்ணிடுறாங்க, அவங்கள டைவர்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துடுறாங்க. அப்போ அந்த நேரம் வரும்போது அந்த பிள்ளைங்க என்ன செய்யணும் தெரியாமல் என்ன செய்கிறாங்க, தவிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து குடும்பத்தோடு வாழணுன்றது தான் அவங்களுக்கு விருப்பம். ஆனால் இந்த புருஷனுடைய வீட்டில் என்ன செய்கிறாங்க, அவங்க கம்ப்ளீட்டாக அதை ஊஸ் அவுட் பண்ணிவிட்டு வேறு திருமணம் செய்யணும், டைவர்ஸ் நோட்டீஸ் வாங்கினா தான் அடுத்த திருமணம் செய்ய முடியும் அப்படின்ற இதில் வர்றாங்க. அந்த வழக்கை யார்கிட்ட கொண்டு போய் சொல்ல முடியும்? அந்த பெண்ணு சொல்லுது, நான் என் புருஷனோட நான் வாழணும்னு சொல்லுது. நான் புருஷனோட நான் சந்தோஷமாக இருக்கணும், என் பிள்ளையோடு நாங்கள் குடும்பமாக இருக்கணும், தேவன் எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னு சொல்லி. ஆனால் மனுஷன் வந்து என்ன செய்யலை, நம்ப முடியல. படித்தவங்க, பட்டம் பெற்றவங்க, நல்லா எல்லாமே இன்னும் நிறைய பேர் நாங்களும் கிறிஸ்தவங்க தான் அப்படின்னு இருக்கிறாங்க. நிறைய குடும்பங்களில் கணவன் மனைவி, பெற்றோர், பிள்ளைங்க, குடும்பத்தில் அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, வழக்கு சண்டை, அண்ணன் தம்பிக்குள்ள இன்னும் பார்த்தோன்னா இவங்க ஒரு வக்கீல் வைக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க, இப்போ பாருங்கள், வழக்கு அப்படின்னு வரும்போது இவங்களுடைய சார்பில் அவங்க வழக்கு போட்டுருந்தாங்க, அவங்க டைவர்ஸ்க்கு நோட்டீஸ் கொடுத்துட்றாங்க. ஆனால் இவங்க பணத்துக்கு எங்கே போவாங்க, இவங்க எப்படி செலவு பண்ணுவாங்க, இவங்களுக்கு அது அவசியம் இல்லையே, இவங்க அந்த வக்கீல் இவங்களுக்கு அவசியமே இல்லையே. ஆனால் இவங்களை பணம் செலவு பண்ண வச்சு, இவங்களை நடக்க வச்சு, இவங்களை ஒரு வழியாக்கி அவங்க என்ன செய்ய, எவ்வளோ வேதனை இல்லை இந்த உலகத்தில் எவ்வளோ நடந்து கொண்டு இருக்குது நம்ம கண் முன்பதாக. இன்றைக்கு ஆண்டோடைய கரத்தில் நீங்கள் வழக்காடாதீங்க, நீங்கள் யார்கிட்டையும் போய் ஒன்றும் சொல்ல வேண்டாம், நீங்கள் கர்த்தர்கிட்ட மாத்திரம் உங்களுடைய வழக்குகளை சொல்லுங்கள். அப்பா நான் என்ன செய்யணும் இதற்கு சொல்லுங்கள். நான் ஒரே ஒரு காரியம், என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய காரியங்களை கடந்து வந்ததில் ஒரே ஒரு காரியத்தை ஆவியார் உடனே உபவாச ஜெபம் தான். ஃபாஸ்டிங் ப்ரேயர் போட்டோன்னா போதும், நல்லா கண்டினியூஸாக அந்த பதில் கிடைக்கும் வரைக்கும் அவர் அழகாக என்ன செய்வார், அந்த ஜெபத்தை அவர் அங்கீகரிப்பார், நல்ல பதிலை கொடுப்பார். நான் ஒரு நாளும் தோற்று போகவே இல்லை. அல்லேலூயா. எனக்காக கர்த்தர் வழக்காடுவார், எனக்காக கர்த்தர் வழக்காடி எல்லாவற்றையும் ஜெயம் கொடுப்பார். உங்களுக்காக அவர் உங்களுக்கு நல்ல ஒரு அட்வொகேட்டாக, நல்ல ஒரு ஜட்ஜாக இருந்து அவர் உங்களுக்காக யாவை செய்து கொடுப்பார். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு விதவையை குறித்து நம்ம பார்க்குறோம், ஏழை விதவை. அவள் என்ன செய்கிறா, ஒரு ஒரு நியாயாதிபதி இடத்துல வந்து என்ன செய்கிறா, தினந்தோறும் சொல்கிறா, எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும், எனக்கு நியாயம் செய்யும் சொல்லி தினமும் அவள் வந்து அந்த விதவையானவள் அந்த நியாயாதிபதி வந்து கேட்கும்போது அவர் யோசிக்கிறாரு, இந்த பொண்ணு நான் ஒரு தேவனுக்கு பயப்படாத மனுஷனாக இருந்தால் கூட இந்த அம்மா என்னையே வந்து அதிகமாக வந்து தொந்தரவுப்படுத்திகிட்டே இருக்கிறனால இவங்களுக்கு ஏதாவது செய்யணும் என்று சொல்லி அந்த அம்மாவுக்கு அவர் உதவி செய்கிறதை அந்த சம்பவத்தில் நம்ம பார்க்கலாம். அந்தபடி இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுடைய விஷயத்திலே தேவன் நியாயம் செய்யாமல் இருப்பார். அவர் சீக்கிரமாக செய்வார். உங்களுக்காக கர்த்தர் வழக்காடுவார், உங்களுக்காக அவர் சீக்கிரமாக நியாயம் செய்வார். உங்களுக்கு நீங்கள் எங்கேயும் போய் யாருக்கிட்டையும் பணம் கொடுத்து எந்த வக்கீல்கிட்டையும் கொடுத்து நீங்கள் ஏமாந்து போகவே வேண்டாம். நீதி நியாயம் ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்காக பேசும், உங்களுக்காக யுத்தம் செய்யும், உங்களுக்காக வழக்காடும், உங்களுக்காக யாவற்றையும் செய்து கொடுக்கும், ஜெயம் கொடுக்கும். நிச்சயமாக பொறுமையாக
காத்துருங்க. காத்திருக்கிறவர்களுக்கு தான் கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். வேதம் எவ்வளோ வசனங்கள் சொல்லுது நமக்கு. அப்படி கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறாராம். அந்த கிருபை தாழ்மை தான். நம்ம தாழ்மையாக, ஆண்டவரே தகுதியற்ற எனக்கு, ஆமாம் ஆண்டவரே இந்த காரியத்தில் எனக்கு ஒரு வெற்றியை கொடுத்தீங்கன்னா நான் ஜீவனுள்ள நாள் வரையிலும் நான் உமக்கு சாட்சியாக இருப்பேனே என்று சொல்லி இன்னும் நல்ல அருமையான வசனங்கள். மிக 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவருடைய நீதி பேசும், அவருடைய நீதியை பார்ப்பேன். இன்னும் அழகாக இந்த தீர்க்கதரிசி சொல்கிறார் பார்த்தீங்களா, நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். அவர் என்ன செய்கிறாரு? தன் பாவத்தை அறிக்கையிடுறாரு. அப்போ இந்த நாட்களில் நம்ம குடும்பத்திலேயோ அல்லது நம்ம எந்த காரியங்கள்லேயும் ஏதாவது ஒரு கிளாஷ் ஆகும்போது, அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா உடனே நம்மளை நாமளே ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே இந்த காரியத்தில் என்னுடைய பங்கு என்ன, என்னிடத்தில் என்ன குறை, நான் என்ன இந்த வழக்கு வரக்கூடிய அளவுக்கு, இந்த கோர்ட் கேஸ் போகிற அளவுக்கு என்னிடத்தில் என்ன குறை இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்மளை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது, அவர் அழகாக அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அவருக்கு கொஞ்சம் கோபம் வரும். ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி இந்த பிள்ளைங்க நடக்காதனால தான் இப்போ இந்த பிரச்சனை நமக்கு அப்படின்னு சொல்லி, நம்ம பிள்ளைங்க கூட அப்படி தான் நிறைய என்ன செய்கிறாங்க, தகப்பன் தாய் சொல்ல கேட்காம மீறி நடக்கும்போது ஏதாவது ஒரு வலையில் போய் விழுந்து சிக்கொண்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, கடைசியில் தாய் தகப்பனுக்கு ஒரு வெட்கத்தை உண்டாக்குற பிள்ளைங்களாக மாறுறாங்க. கணவன் மனைவியானாலும் சரி, கணவனுக்கு என்ன செய்கிறாங்க, வெட்கத்தை உண்டாக்குறவங்க, மனைவி வெட்கத்தை உண்டாக்குறாங்க. இப்படியாக குழப்படிகள் வீட்டுக்குள்ளே, குடும்பங்களுக்குள்ளே. அப்போ என்ன செய்ய வேண்டியிருக்கு? நிறைய பேர் பார்த்தோன்னா இன்னும் அட்வொகேட்டுகளை தான் என்ன செய்கிறாங்க, வக்கீல்களை சரி பண்ணி என்ன செய்யுங்க, கோர்ட்டுக்கு போனோம்னா நம்ம அதுக்கப்புறம் ஒரு மனுஷியாக வாழ முடியாது. ஏனென்றால் வக்கீல்களுக்கு கண்டிப்பாக நம்ம பணம் கொடுத்தாகணும். ஜட்ஜி அந்த கேஸ் ஒரு சின்ன ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கே எத்தனையோ வருடங்கள் இன்னும் நாங்கள் அதை கையில் வாங்க முடியல, ஒரு சாதாரண ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு. ஆனால் இதில் கேஸ் ஃபைல் ஆகி ஒரு வழியாக நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா அது 2 பக்கமும் ஒரே வழக்கு தான். இங்கே ஒரு நாள் கேஸ் போடுவாங்க, அங்கே ஒரு நாள் கேஸ் போடுவாங்க, இவங்க வந்தால் அவங்க வரமாட்டாங்க, அவங்க வந்தால் இவங்க வரமாட்டாங்க, இப்படி இழுத்து இது கிறிஸ்தவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவமே கிடையாது. அப்படி யாராகிலும் நீங்கள் இருப்பீர்களானால் அல்லது யாராக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் இப்படி ஒரு வழக்கு அல்லது ஏதோ ஒன்று நடக்குதுன்னா இன்றைக்கு உங்களை முழுதுமாக அதுலேருந்து வெளியே வாங்க. முதல்ல அதை எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு, நான் இயேசுவை மாத்திரம், அவர் தான் எனக்காக யுத்தம் செய்வார், அவர் எனக்காக வழக்காடுவார், அவர் எனக்காக பரிந்து பேசுவார் என்று சொல்லி அதை எல்லாத்தையும் நீங்கள் மூட்டை கட்டி எல்லாத்தையும் துற போட்டுட்டு, எனக்கு இனிமேல் இது ஒன்றும் வேண்டாம், இதுலேருந்து என்னை விட்டுருங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, அவருடைய கரத்தில் நம்ம என்ன செய்யணுமா, அவருடைய கோபத்தை நான் சுமப்பேன்னு சொல்கிறார். அப்போது அந்த பர்டிகுலர் இயர்ஸ் அல்லது பர்டிகுலர் மந்த்ஸு, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நிச்சயமாக நமக்கு அந்த சஃபரிங்ஸ் இருக்கும். அந்த சஃபரிங்ஸை நம்ம கண்டிப்பாக சுமக்க தான் வேணும். அதுக்கு வேண்டிய பொறுமையும் அதுக்கு வேண்டிய நல்ல நமக்கு பலனையும் ஆண்டோட்டே கேட்கணும். அப்பா எனக்கு இந்த உபத்திரவ காலத்தில் எனக்கு பலன் தாங்கன்னு சொல்லி கேட்கும்போது நிச்சயமாக நமக்காக அவர் யுத்தம் செய்வார், நமக்கு வழக்காடுவார், நமக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து கொடுப்பார். அவர் என்ன செய்வாரா, நம்மளை வெளிச்சத்தில் கொண்டு வந்துடுவாராம். அவருடைய நீதி, அவர் கரெக்டாக பேசுவார், கரெக்டாக செய்வார். அவர் நீதியை பார்ப்போம். ஹல்லேலூயா. ஏழைகளுக்காக வழக்காடுகிற தேவன், திக்கற்றவர்களுக்காக வழக்காடுகிற தேவன், விதவைகளுக்காக வழக்காடுகிற தேவன். இன்றைக்கு நமக்கு எல்லாருக்கும் யாராக இருந்தாலும் சரி, இந்த ஒளிபெருக்கின் மூலமாக எந்தெந்த பிரச்சனை இல்லங்களுக்கு வழக்காடுறீங்களா, அல்லது உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியங்களை வழக்காடுறீங்களா, அல்லது பிள்ளைங்க தவறு செய்ததுனால ஏதோ ஒன்று தவறு நடந்துட்டு வழக்குகளுக்கும் வாதுக்கும் நடந்து கொண்டு இருக்கிறீங்களா, இன்றைக்கு எல்லாத்தையும் நீங்கள் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார். அவர்கிட்ட சொல்லுங்கள், உங்கள் உண்மையை எல்லாத்தையும் சொல்லுங்கள். அப்பா தப்பு பண்ணிட்டோம், ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு போதும், எங்களுக்கு இந்த ஜஞ்சடு எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு இந்த உபத்திரம் வேண்டாம், இதெல்லாம் விட்டுட்டு நாங்கள் என்ன செய்யணும், நல்ல உம்முடைய ஆலயத்தில் போய் நாங்கள் என்ன செய்யணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், நாங்கள் உமக்காக பெரிய காரியங்களை செய்யணும், எங்களுக்கு ஒரு நல்ல விடுதலையை தாங்க சொல்லி கேட்கும்போது அவர் நிச்சயமாக நமக்காக யாவையும் செய்து கொடுப்பார். ஹல்லேலூயா. அவருடைய கரத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். இந்த திக்கற்றவர்கள் என்று சொல்லி பார்க்கும்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, வேறு ஒன்றும் செய்யலை. அந்த ஏழை விதவை
தனக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. அவருடைய கணவர் நல்ல ஒரு தீர்க்கதரிசி தான். ஆனால் என்ன பண்ணிட்டாரு, நிறைய கடன். ஆனால் கடன்காரங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, கடன்காரர் வந்து 2 பிள்ளைங்களையும் அடிமையாக்கி கொண்டு போகிறாங்க. அப்போ அழுதுட்டு அவள் வேற எங்கேயும் போகலவா, உடனே தீர்க்கதரிசிட்டு தான் சொல்கிறாப்பா, ஐயா என் கணவர் நல்ல ஒரு தீர்க்கதரிசி, நல்ல ஊழிக்காரர், ஆனால் கடன் ஆகிட்டோம், ஆனால் அவர் செத்து போனார். இப்போ என் 2 பிள்ளைங்களையும் அந்த கடன்காரங்க அடிமையாக்கிக்கிட்டாங்க, கொண்டு போகிறாங்க. உடனே அவர் அழகாக அவர்களுக்காக என்ன செய்கிறாரு, நல்ல ஆலோசனைகளை கொடுத்து செயல்பட வைக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் உங்களுக்காக நல்ல ஆலோசனைகளை தருவார், நல்ல ஞானத்தை தருவார். எப்படி அதை டேக்கிள் பண்ணணும், எப்படி நீங்கள் அதை கடந்து வரணுன்றதெல்லாம் அழகாக சொல்லி கொடுப்பார் உங்களுக்காக. அவர் யாவற்றையும் யார்கிட்ட பேசணும், என்ன பேசணும், எல்லாவற்றையும் அவர் செய்வார். நம்ம எதுவுமே நம்ம என்ன செய்ய வேண்டாம், அவங்களோட வழக்காட வேண்டாம். பாருங்கள், கோர்ட்டுக்கு போகும்போது பாருங்கள், கணவன் அங்கே ஒரு பக்கம் நிற்பாங்க, மனைவி இங்கே ஒரு பக்கம் நிற்பாங்க. அங்கே எதிரிகள் மாதிரி என்ன செய்வாங்க, சொந்தம்தான் எல்லாமே. அவங்க ஒருத்தர் பார்த்துட்டு நிற்பாங்க. அங்கே கூண்டில் ஏறி நின்று பேசணும், திரும்ப என்ன செய்யணும், வீட்டுக்கு வரணும். இதுதான் வாழ்க்கை, இதுவே வாழ்க்கை. இது வந்து அந்த வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமே கிடையாது, இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. இதிலிருந்து கட்டாயம் நம்ம வெளியே வரணும். இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க, எனக்கு இந்த கோர்ட்டு கேஸே எனக்கு வேண்டாம், இந்த வழக்கு இதுகளே எனக்கு வேண்டாம். இது உங்களை விடாது. நீங்கள் தீர்மானம் எடுத்து நீங்கள் அதை நம்ம பதிஞ்சு நம்ம இது பண்ணிட்டோம்னா அதை தொடர்ந்து நம்மளை என்ன செய்வாங்க, இது பண்ணுவாங்க. அது வெளியே வரணுன்றதுக்காக ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய சமாதானத்தை தேவன் கொடுப்பார். கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார். இங்கே ஒரு கடைசியாக ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். சவுல் தாவீது. சரியா, நம்ம தாவீது குறித்து நமக்கு நல்லா தெரியும். தாவீது வந்து அந்த கோலியாத்தை முறியடித்து என்ன செய்கிறாரு, தன்னுடைய அந்த சவுல் ராஜாவுடைய மகளை திருமணம் செய்கிறார். சவுலும் தாவீதும் மாமனும் மருமகனும் ஆயிட்டாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் வரும்போது சவுலுக்கு வந்து தாவீது மேலே ரொம்ப பொறாமை இருந்துச்சு. ஏன்னா எல்லாரும் அவனை தான் என்ன செய்கிறாங்க, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. அதாவது அவன் தான் பலசாலி, அவன் தான் நிறைய எனிமிகளெல்லாம் கொல்றான், அவன் தான் ராஜாவுக்கு சரியான ஆளன்ற மாதிரி ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, அவன் பக்கமாக இருந்து கூக்குரல் இடுறாங்க. அப்போ இவன் என்ன செய்கிறான், ஓகே ஆனால் அவன் ரொம்ப என்ன செய்கிறான், அவன் ஆண்டவருக்கு பயந்ததுனால அவன் மாமன் தன்னை எனிமையாக பார்த்தா கூட இவன் அவருக்கு எவ்வளோ காரியங்கள் செய்கிறான். ஆனால் இவனை ஒரு தெள்ளுப்பூச்சியை துரத்தி அடிக்கிற மாதிரி இவனை என்ன செய்வான், அடித்து துரத்திக்கிட்டே இருப்பான். இவனை எப்படிடா கொல்லலாம்னு சொல்லி தான் பார்ப்பான். தான் மகளை திருமணம் செய்து கொடுத்துருக்கான், அந்த அறிவு கூட அவனுக்கு இல்லாமல் அவன் என்ன பண்ணுறான், அந்த மனுஷன் அவ்வளோ தூரத்துக்கு என்ன செய்ய துரத்தி அடிக்கிறான். ஆனால் இவன் என்ன செய்யலை. ஒரு முறை என்ன செய்கிறாங்க, ஒரு 2 பேருக்கும் பயங்கர யுத்தம் தான் நடக்குது. சண்டை நடந்தாலும் அவன் என்ன செய்கிறான், இப்போ வந்து அவன் ஒரே ஒரு காரியம் சொல்கிறான். 1 சாமுவேல் 24:15 வசனத்தில் பார்க்கும் பொழுது, சவுல் தாவீதை விரட்டி துரத்துகிறான். ஆனால் கர்த்தர் நடுவாக நின்று நியாயம் என்ன செய்கிறாரு. அப்போ தாவீது சொல்கிறாரு, கர்த்தர் நியாயாதிபதியாக இருந்து எனக்கும் உமக்கும் எனக்கு அந்த நடுவில் நின்று எனக்காக வழக்காடி நான் உன்னுடைய கைக்கு தப்பு வைக்க என்னை விடுவிப்பார், உன்னுடைய கையிலிருந்து என்னை விடுவிப்பார்னு சொல்லி தாவீது என்ன செய்கிறாரு, சொல்கிறார். சொல்லிவிட்டு அவர் என்ன செய்கிறாரு, அங்கே யுத்தம் செய்கிற அவங்க 2 பேரும் சண்டை போடுற நேரத்திலேயே இப்போ அவன் என்ன செய்யிட்டான், சவுல் வந்து மாமன் வந்து மருமகன் கையில் ஆகிட்டான். இப்போ அவன் ஒரே ஒரு நிமிஷம்தான், அவன் கத்தி எடுத்து அவனுக்கு குத்தக்கூடிய நிலைமையில் அவன் வந்திருக்கிறான். ஆனால் அவனை கொல்லலை. ஏனென்றால் அவன் சவுல் வந்து ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார், ஆசீர்வதிக்கப்பட்டிருந்த ஒரு மனுஷன். ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிற மாம்சமானது மருமகனை வெறுக்க வச்சுது, பொறாமை வந்தது. அதில் அவன் என்ன செய்கிறான், எனிமி ஆகிட்டான், ஒரு சத்ருவாக மாறிட்டான். இன்றைய உலகத்துலேயும் அப்படி தான் நடக்குது. ஒருத்தர் யாராவது தன்னை விட மேலே வந்துட்டாங்க அப்படின்னா உடனே ஒரு ஜெலஸ், ஒரு பொறாமை. அந்த பொறாமையில் அவங்க நம்மளை விட மேலே வந்துடக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கணுங்க, இந்த உலகத்தில் கூடவே நடப்பாங்க. அவங்க லெவலில் இப்போ இருக்கிற அளவு வரைக்கும் அவங்க தலையை ஆட்டிட்டு என்ன செய்வாங்க, ஓகேன்னு போவாங்க. அவங்க லெவலில் இருந்து நம்ம மேலே வந்துட்டோம்னா ஒரு ஜெலஸ் வரும். ஹல்லேலூயா. அந்த ஜெலஸை தான் நம்ம என்ன செய்யணும், பொறாமையை தான் நம்ம மேற்கொள்ளணும். அந்த ஜெலஸ்னால தான் நிறைய பாவம் நம்ம இதுக்கு நம்ம என்ன செய்கிறோம், தூண்டப்படுகிறோம். அப்போ அந்த பொறாமை வரும்பொழுது நம்ம அதை உடனே கண்ட்ரோல் பண்ணி மாம்சத்தை உள்ள இதில் எல்லாத்தையும் மாற்றிட்டு அதில் நம்ம அன்பு கொண்டு வரும்போது நிச்சயமாக அது வந்து என்ன செய்யாது, வழக்கு சண்டை ஒன்றும் வராது. கர்த்தர் எல்லாவற்றையும் நல்ல சுமூகமாக நம்ம ஜெயிக்க வைப்பார். நமக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து தருவார். அங்கே இந்த தாவீது என்ன செய்தார், அந்த சொல்கிற அவருடைய வஸ்திரத்தில் ஒரு ஓரத்தில் அதை வெட்டி எடுத்துட்டு, இங்கே பாரு, நான் உன்னை கொல்லணுன்னா கொண்டிருக்கலாம், ஆனால் நீ இந்த பாரு, நான் கர்த்தருக்கு பயந்து அவர் எனக்காக நியாயம் செய்வார்ன்றதுல தான் நான் உன்னை கொல்லலைன்னு உடனே தான்
உடனே சவுல் என்ன செய்கிறாரு, தன்னை உணர்ந்துடுறாரு. உடனே அவர் என்ன செய்கிறாரு, நீ தான் ஒரு சரியான ராஜா என்று சொல்லி அவரை வாழ்த்தி அவரை ஆசீர்வதிக்கிறதை பார்க்குறோம். ராஜா நீ இதை நல்ல 24ஆம் அதிகாரம் 17 20 வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது அந்த வசனத்தில் அவர் ரொம்ப அழகாக சொல்கிறார். 17 முதல் தாவீதை பார்த்து, அந்த சவுல் தாவீதை பார்த்து சொல்வார், நீ என்னை பார்க்கல நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானும் உனக்கு தீமை செய்தேன். நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய். கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் நீ என்னை கொண்டு போடவில்லை. ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போக விடுவானோ? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. நீ நிச்சயமாக ராஜாவாய் இருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிலைபெறப்படும் என்றும் அறிவேன். மாமங்காரன் மருமகனை என்ன செய்கிறான், பிளஸ் பண்ணுறான். அதே மாதிரி அந்த 24ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் அதில் 15வது வசனம் விதமாக சொல்கிறது, கர்த்தர் நியாயாதிபதியாக இருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக. அவ்விதமாகவே தாவீதை தேவன் என்ன செய்தார், விடுவித்தார். காரணம் அவனுடைய உள்ளம் நல்ல உள்ளம். அவன் தீமை செய்தவங்களுக்கும் நன்மை செய்யணும்னு நினச்சவன். அதனால தான் எதிரியாக வந்த மாமனையும் அவன் என்ன செய்ய முடியுது, ஜெயம் எடுக்க முடிஞ்சுது. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு யாரெல்லாம் தீமை செய்யணும்னு வர்றாங்களோ நம்ம அவங்களுக்கு நன்மை செய்கிறதுக்கு நாடுவோம், நன்மை செய்கிறதுக்கு நம்ம பழகுவோம், நன்மை செய்கிறதுக்காக ஜெபம் பண்ணுவோம். நன்மை என்பது நல்ல ஒரு பரிசுத்த ஆவினால் நிரப்பப்படணும். அந்த ஜெப வாழ்க்கையில் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது தான் இந்த எண்ணங்கள்லாம் வரும். அப்படி வரும்போது நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார். இது என் பிள்ளை ஒரு நாள் சண்டை போடாது. இன்றைக்கு நீ என்ன செய், இந்த பிள்ளைக்கு விரோதமாக நீ எழும்பாதன்னு சொல்லி அவர் என்ன செய்வார், ஆப்போசிட் சைடில் நமக்காக வழக்காடுவார். அவனுடைய யார் நமக்கு இந்த நாளில் யாரும் எனக்கு துணை இல்லைன்னு சொல்லி நீங்கள் கவலைப்படாது. யாரும் நமக்கு அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து கொடுப்பார். நீங்கள் அவருடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. எவ்வளோ பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறாரு, ஏழை விதவைகளுக்கு செய்திருக்கிறாரு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு செய்திருக்கிறாரு. இந்த தாவீது பாருங்கள், இவர் எவ்வளவா நெருக்கப்பட்டார், அவருக்கு ஆண்டவர் உதவி செய்தார். உங்களுக்கும் கட்டாயமாக உங்களுக்காக அவர் என்ன செய்வார், பிதாவினிடத்தில் நல்லா வழக்காடி உங்களுக்கு ஒரு நல்ல ஜெயத்தை கட்டளையிடுவார். கண்களை மூடிக்கொள்வோம். ஒன்றும் இல்லை, உங்களுடைய எந்த காரியத்தை நீங்கள் இப்போ எந்த அளவில் நீங்கள் இருந்தாலும் அதே நிலைமையில் அப்படியே நீங்கள் என்ன செய்யுங்க, ஆண்டோடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல விடுதலையும் சமாதானத்தையும் கொடுப்பார். தகப்பனே, இந்த நல்ல அருமையான இந்த செய்தி வேளையிலே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே பணம் லட்சக்கணக்காக எவ்வளோ எல்லாமோ தகப்பனே அம்மாண்டவரே கோர்ட்டு கேஸுன்னு வக்கீல்களுக்கு கொடுக்கவும் ஆண்டவரே பல விதங்களில் பணங்களை ஆண்டவரே கடன் வாங்கி வட்டி வாங்கி நகைகளை விற்று வீட்டை விற்று இப்படியாக இழந்து போன எல்லா பிள்ளைகள் அநேகர் இதை பார்த்து கொண்டிருக்கிறாங்கப்பா. இயேசுவின் வல்லமுள்ள நாமத்திலே இந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் வழக்காடுங்க. இந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் ஆமாண்டவரே அப்பா நீங்கள் பேசி இவங்களுடைய இந்த கேஸ் விஷயத்தில் இவங்களுடைய காரியங்களில் நீங்கள் இவங்களுக்கு உதவி செய்யுங்க. யாரும் இவங்களை மேற்கொள்ளக்கூடாது. யாரும் இவர்களுக்கு ஒருவேளை தவறே செய்திருந்தாலும் நீங்கள் மன்னிக்கிறதுக்கு தயவு படுத்துவரப்பா. உங்கள் கோபம் அடங்கு வரையிலும் இவங்க அமைதியாக இருந்து இதன் மேலே அவர்கள் ஒரு ஜெயத்தை பார்க்கட்டும் ஆண்டவரே. வேண்டாம்ப்பா, இந்த உலக ஓட்டத்தில் உள்ள வழக்குகள் எங்களுக்கு வேண்டாம். உலக ஓட்டத்தில் உள்ள வழக்காடு காரியங்களில் இந்த பிள்ளைகள் தங்களுடைய நேரங்களையும் பணங்களையும் தங்களுடைய ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் இழந்து போக வேண்டாம் ராஜா. கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்வீராக. தேவரே ஆமாண்டவரே, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்து தடைபடக்கூடாது. இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். பிள்ளைகள் எல்லாருக்கும் ஒரு சமாதானத்தை கொடுத்ததற்காய் நன்றி. இன்றைக்கே இந்த வழக்குகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போனதற்காய் நன்றி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறதற்காய் நன்றி. துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.